இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுளுடைய சிறப்பான நாள். ஏனென்றால் அன்று ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். நாம் உயிர் வாழ அல்லது ஆத்மா உயிரோடு வாழ எது தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு அளிக்கிற ஒரு அற்புதமான விருந்தின் நாள். அதனால தான் இந்த பலிக்கு பேர் திருவிருந்துன்னு சொல்கிறோம். இது உடல் விருந்து அல்ல, திருவிருந்து. ஆன்மாவுக்கு விருந்து கொடுக்கிற ஒரு நாள். அந்த விருந்தை சுவைப்பவர்கள் எப்படியெல்லாம் ஆர்வமாய் ஓடி வருகிறோம், இந்த விருந்தை எப்படி ஆர்வமாய் நாம் சுவைத்து மகிழ்கிறோம் என்பது அவரவருடைய கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கி திருமண வீட்டுக்கு போகிறோம், கல்யாண வீடுகளுக்கு போய் மனமகிழ்ச்சியோடு மணமக்கள் என்ன செய்வாங்க, அவங்களெல்லாம் அழைப்பு கொடுத்து நம்மளும் வீடுகளில் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வீட்டில் நடக்கும்போது அது சந்தோஷம் துக்கம் அப்படின்னு ஆகிடும். நாம் போய் அடுத்த வீட்டுக்கு கொடுக்குற ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அதை நம்ம யோசிக்கணும். அதுக்காக இதை சொல்லுகிறேன். அவர்கள் வீட்டில் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது, சாப்பாட்டில் ஒரு விஷயம் கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், முகத்தை சுளிக்கிறோம். வெளியில் வந்து அதை 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். உப்பள்ளி போட்டாங்க சோத்தில், அவன் என்ன பரிமாறவன், என்ன நல்லாவா பரிமாறான், மூஞ்ச உருன்னு வச்சுட்டு கறியே வைக்கலைங்க. பாருங்கள், இன்றைக்கி இந்த ஒரு விருந்துக்கு போகிற போது நம்மளுடைய உணர்வு, அப்போது விருந்தினர் கொடுத்தவங்க அவங்க நல்ல மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆசீர்வாதம் நமக்கு இல்லை, யாருக்கு, பேசுகிறவங்களுக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த திருவிருந்தை பெறுகிற பிள்ளைகள் கூட உணர வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவருடைய விருந்தை நான் பெற மகிழ்ச்சியோடு வருகிறேனா. கடவுள் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இந்த விருந்து கொடுக்கிறார். அவருக்கு மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலே அவர் மகிழ்கிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு வந்தால் தான் மகிழ்ச்சியோடு இந்த விருந்து வந்து உங்களுக்கு நிறைவுள்ளதாக இருக்கும். இல்லாட்டினா இந்த விருந்தே சாபமாக மாறி போயிடுது. பவுலடியார் சொல்கிறார், நீ வாங்குகிற நற்கருணே உனக்கு சாபமாக போயிடும். எப்படி போகுது, அதை தகுதியான முறையில் நீ உட்கொள்ளலை அப்படின்னா. ஆகவே தான் இன்றைக்கி கடவுள் இந்த தகுதியான அந்த முறை நான் என்ன, ஏன் உனக்கு மட்டும் இந்த கட்டளை, எனக்கு ஏன் இந்த ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் அது இல்லையே, சில பேர் கோயிலுக்கே வர மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இல்லையா, அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடும். ஆக கடவுள் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ஒரு சிறப்பான வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நம்ம தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நிற்கிறோம். இன்றைக்கி அர்ப்பண விழாவும் இயேசு ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சிறப்பான விழா, அர்ப்பண விழாவை கொண்டாடுறோம். இந்த அர்ப்பண விழாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இப்போ அதை தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இயேசு ஆண்டவர் மட்டும் அர்ப்பணிக்கப்பட்டவர் அல்ல, அவருக்கு பின்னாடி இவர் மாதிரியே நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் தான் திருமுழுக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது திருமுழுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம வளர்ந்து வரும் பொழுது, ஓ இதுதானா, இதுக்கு தான் திருமுழுக்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் உணர்ந்து அதற்கு ஓகே சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இதுக்கு எனக்கு நாட் ஓகே, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. they will leave the religion. எனக்கு ஃபெய்த் இல்லைன்னுவாங்க. ஐ டோன்ட் ஃபாலோ த ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த உடன்படிக்கையை நிராகரிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க. பெற்றோர்கள் நிறைய வீடுகளில் என்னிடத்துல புலம்புவது உண்டு, பிள்ளைங்க கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதாவது இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு பக்கம் வச்சிருவோம். கோயிலுக்கு வரக்கூடிய நம்முடைய நிலைமையை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் இந்த உணர்வில் உறுதியாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா? அப்போ எதுக்கு எனக்கு இந்த அழைப்பு, ஏன் இந்த ஃபாதர் வந்து என்னக்கிட்ட இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு வரைமுறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரைமுறை எப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருமுழுக்கிலே இந்த வரைமுறைக்கு நீங்கள் உட்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். அர்ப்பணம்னு சொல்லும்போது இயேசு அர்ப்பணிக்கப்பட்டார், இயேசு அர்ப்பணிக்கப்பட்டார், இயேசு அர்ப்பணிக்கப்பட்டது உண்மைதான். அதற்கு பின்னாடியே நம்மளும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த மறையுரையை நீங்கள் நன்றாக கேட்கணும். இந்த முதல் வாசகத்தை நம்ம பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகம். அதனுடைய பின்னணி ரொம்ப பெருசு, அதையெல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்க முடியாது. சுருக்கமாக சொல்கிறோம். உங்களுக்கு அதிக விளக்கம் வேணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை, நேற்று மாலை இந்த இடத்துல நடந்துச்சு நற்செய்தி விளக்க கூட்டம். நீங்கள் விரும்புனீங்கன்னா டீட்டெயில்டாக கேட்கணுன்னா அந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது விலாவரியாக கிடைக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் நடந்து கொண்டு இருந்ததுன்னா, தூய்மை சடங்கு. இப்போ நற்செய்தியில் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. தூய்மை சடங்கை நிறைவேற்ற அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு போனாங்க.
ஏன் எருசலேம் ஆலயத்துக்கு தான் போகணுமா? வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு பூசை பார்க்குறாங்களே, அதை மாதிரி வீட்டிலேயே தூய்மை சடங்கை நம்மளே கழுவிக்கிட்டு தூய்மைப்படுத்திக்கலாமா அப்படின்னா நாட் அலவுட். தூய்மை சடங்குங்கிற போது பலி ஒப்பு கொடுக்கணும். ஆடோ மாடோ புறாவோ பலியாக ஒப்பு கொடுக்கப்படணும். லேவியருடைய புத்தகத்தில் இதற்கான தரவுகள் இருப்பதை நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த லேவியர் புத்தகத்தில் எடுத்து 12வது அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த தூய்மை சடங்கினுடைய அடையாளம் எல்லாம் அதில் போடப்பட்டிருக்கிறது, வாசி பாருங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே, ஆண் பிள்ளையாக இருந்தால் 7 நாள், ஆண் பிள்ளைன்னா 7 நாள் அவர்கள் அந்த தூய்மை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். அதாவது அந்த பெண்களுக்கான அந்த தூய்மையை அது குறிக்கிற அடையாளமாக இருக்கிறது. அப்போது ஒரு ஆண் பிள்ளைக்கு 7 நாள், 8வது நாள் தான் அது விருத்த சேதனம் செய்யப்படும். ஆனால் தாய் முழுமையாய் தூய்மை அடையலை. 33 நாள் அவள் காத்திருக்கணும் வெளியில் வரத்துக்கு. அப்போ தான் முழுமையான தூய்மை. மட்டும் பார்த்திங்கன்னா 40 நாள் கணக்கில் வரும். 33 7 40 நாள். அதே பெண் பிள்ளையாக இருந்தால் கணக்கு மாறுகிறது. அதை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பைபிளில் போய் படித்து பாருங்கள். அப்போ இதனுடைய அடிப்படையில் தான் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இயேசுவை அவர்கள் இந்த 40வது நாளில் என்ன செய்கிறாங்க? ஆலயத்துக்கு கொண்டுட்டு வராங்க அர்ப்பணிப்பதற்காக. இது யூத சடங்கு. இந்த தாய் அந்த தீட்டுப்பட்டதை கழித்து அவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு அடையாளமாக அது வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையிலே தான் அந்த குழந்தையை அர்ப்பணித்துட்டு இந்த தாயும் தன்னுடைய பலியை செலுத்த அவர்கள் வருகிறார்கள். ஏழைகள் அப்படிங்கிறதுனால மரியாளும் சூசையப்புறம் புறாவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறாங்க. மாடப்புறாக்கள், புறா குஞ்சுகள், காட்டு மாடப்புறாக்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், இல்லை ஆடு மாடுகளை கொடுக்கலாம். அவங்களுடைய அந்த பணத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அவங்க உயர்ந்திருந்தால் உயர்ந்ததை செய்வார்கள். இதனுடைய அடிப்படையில் தான் இந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த சம்பவமானது நிகழ்கிறது. இந்த சம்பவம் நிகழ்வது மற்றவங்க எல்லாத்துக்குமே நிகழ்ந்துக்கிட்டு தான் இருந்தது. எல்லா பிள்ளைகளுமே இப்படி முதல் தலைச்சம்பிள்ளை ஒப்பு கொடுக்கப்படணும். இதனுடைய பின்னணி என்ன? எகிப்தில் தலைச்சம்பிள்ளைகளெல்லாம் கொன்று இந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் காப்பாற்றினார். அந்த வாதைகளை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைவு கூர்ந்து இந்த முதல் பிள்ளை தலைச்சம்பிள்ளையை கொண்டுட்டு ஆலயத்தில் அர்ப்பணிப்பது அவர்களுடைய நன்றியின் அடையாளமாக அது அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட பின்னணியிலே தான் இந்த சம்பவம் நிகழ்கிறது. முதல் வாசகம் மலாக்கி நூலினுடைய அடையாளங்கள் வெறும் அடையாளமாக இதை பார்க்கல. இயேசுவினுடைய அர்ப்பணிப்பு என்பது மிகப்பெரிய வருகையின் அடையாளமாக, ஒரு அதிகாரம் அவருக்கு அருளப்படுகிற அடையாளமாக அது பார்க்கப்படுகிறது. அவர் என்னென்ன செய்ய போறாரு அதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். அவர் சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டார். அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரினுடைய நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போகிறோம் எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்த போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்க போகிறோம். இப்போ பார்க்குற நீ சின்ன குழந்தையாக பார்க்குறியே, இவர் அப்படிப்பட்டவர் அல்ல, இது ஒரு சாதாரணமான அடையாளம் அல்ல அப்படிங்கிறதை அடையாளப்படுத்துவது தான் இந்த வார்த்தைகள். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இதெல்லாம் செய்து யாருக்கு செய்கிறாரோ அவர்கள் என்ன பெற்றுக்கொள்வார்கள். அந்த ஒரு வரி வரும் பாருங்க, இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள புடமிடப்படுவார்கள், தூய்மைப்படுத்தப்படுவார்கள், நெருப்பிலை பொன் புடமிடப்படுவது போல அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். யாரெல்லாம் புடமிடப்படுகிறார்களோ அவர்களும் கடவுளுக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். சும்மா ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு கொடுக்க முடியாது, மாட்டார்கள். அப்படி அவர்கள் புடமிடப்பட்டவர்கள். இப்போ நம்ம தான் இதில் யோசிக்கணும். இப்போ நம்மளை தான் கடவுள் புடமிடுறார். இதில் யாரெல்லாம் புடமிடப்படுகிறார்களோ, உண்மையாக கடவுளால் நெறிப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு உகந்த காணிக்கை கொடுப்பார்கள். இதை புடமிடாதவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு போவாங்க. காயின் ஆபேல் காணிக்கையில் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்? காயின் காணிக்கை கொடுக்கலையா? கொடுத்தான், ஆனால் ஒழுங்காக கொடுக்கல. அதை கடவுள் விருப்பப்படலை. இப்போ இங்கே நம்மெல்லாம் வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மளுடைய காணிக்கை கடவுள் ஏற்புடைய கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கிறதா? அதை தான் நம்ம யோசிக்கணும். அப்போது இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு மட்டும் அர்ப்பணிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பிராக்கெட்டில் வைக்கல, இயேசுவோடு சேர்ந்து 2 முக்கியமான அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிமியோன் அப்படிங்கிற ஒரு அடையாளம், அன்னாள் என்கிற அடையாளம். அந்த சிமியோன் என்கிறவர் பாருங்க, நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர்,
இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை பெற்றிருந்தவர், ஆண்டவருடைய மெசியா கோயிலுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்தவர், இது ஆவியால் உணர்த்தப்பட்டு வந்தவர். இப்போ நீங்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, தூய ஆவி உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கோயிலுக்குள்ளே வந்த நமக்கு தூய ஆவி செயல்படணும், அதை நம்ம சோதித்து அறியணும். தூய ஆவியினுடைய செயல்பாடு இல்லாதபடி தீமையினுடைய ஆவி நமக்குள்ளே செயல்பட்டுச்சுன்னா நம்ம இறைவார்த்தையை கேட்க மாட்டோம், இந்த இடத்துல வந்து தூங்குவோம், ஆலயத்தில் ஒரு அக்கறை இல்லாமல் இருப்போம். அவர்கள் கோயிலுக்கு வந்தும் வெற்றி பெற முடியாத பிள்ளைகளாக போயிடுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா பாறையின் இடுக்கில் விழுந்த விதைகளைப் போல வளருவார்கள், ஆனால் செழித்து வளர முடியாது. துன்பம் வரும்போது ஓடி போயிடுவாங்க, கடவுளை விட்டு விலகி நிற்பாங்க, கடவுளை அவ்வப்பொழுது பயன்படுத்தி கொள்வார்கள். நானும் இந்த கோயில் தான், எனக்கு உரிமை இல்லையா? நிறைய பேர் உதவி கேட்டு வராங்க நம்முடைய கோயிலுக்கு ஃபாதர்ஸுங்க கிட்ட. ஆனால் அவங்கெல்லாம் கோயிலுக்கு வராங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. குடும்ப புஸ்தகம் வச்சுருப்பாங்க, பாரு நான் வச்சுருக்கேன், என் பேர் இதில் எழுதியிருக்குன்னுவாங்க. இந்த உரிமையெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நம்ம சொல்லவே முடியாது. கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அவரை எதிர்கொண்டு நிற்க முடியும். அதனால தான் கடவுள் இந்த அடையாளத்தை எல்லாம் நமக்கு சொல்லி நம்மளை அவர் என்ன செய்கிறாரு, புடமிட்டு உருமாற்றுகிறார். இதை கேட்ட பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பேசுகிற சாமியாருக்கு மார்க் போட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மார்க் போடணும். நான் கடவுளுக்கு உகந்த அடையாளமாக இருக்கிறேனா என்பதை நீங்கள் சோதித்து அறிந்து விட்டு தான் இந்த கோயிலை விட்டு வெளியில் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஒழுங்காக இருக்கிறேன், ஓகே, நான் எனக்கு பாஸ் மார்க் விழுந்துடும். என் கையில் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய உறவு, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மகன், மகள், கணவன், மனைவி, என்னுடைய பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், என்னுடைய அன்பியத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் சரியாக இருக்கிறார்களா? இதெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். அப்போ இந்த இரண்டு அடையாளத்தையும், சீமோனையும் அண்ணாவையும் எடுத்து வைத்து நம்ம பார்க்கிற பொழுது அவர்கள் கடவுளை பற்றி கொண்டவர்கள். நல்ல ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காத்திருந்த பிள்ளைகள், எதிர்பார்ப்பின் பிள்ளைகள். இந்த ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எதிர்நோக்குனா என்ன? நமக்கு எல்லாம் சரியாக இருந்து நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறதுல இல்லை. பாருங்கள், இந்த அம்மா வயசான அண்ணாவை பற்றி சொல்லும்போது 84 வயசு, 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்துருக்கிறாங்க. அப்புறம் கணவர் இறந்துட்டார், கைம்பெண்ணாக விடப்பட்டவங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்மளுடைய இந்த கைம்பெண்ணுடைய நிலைக்கு வந்த உடனேயும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு கூட்டம் அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, புருஷன் விட்டுட்டு போன பாவத்தெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. இன்றைக்கி இந்த மகளை பாருங்கள், கைம்பெண்ணான நிலையிலே கூட கடவுளுடைய இல்லத்திலே அல்லும் பகலும் இடையராத அவர் ஓய்வின்றி பணி செய்து உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார். நல்ல ஒரு அடையாளம் பாருங்கள். இதனால் இவர்கள் காத்திருப்பின் பிள்ளைகள். இப்போ நீங்களும் நானும் காத்திருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் உண்மையாக காத்திருக்கிறோமா? ஆண்டவரோடு காத்திருக்கிறோமா? இதான் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளின் அடையாளம். இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்புக்கு வரோம். நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்மளுடைய பேப்டிசம் திருமுழுக்கில் அது அடையாளப்படுத்தப்படுகிற. இன்றைக்கி கூட 3 திருமுழுக்கு கொடுக்க போகிறோம். திருமுழுக்கு வாங்குறவங்க வந்திருக்கிறீங்களா? திருமுழுக்கு பெறப்போட குழந்தைகளை வச்சுருக்க வந்திருக்கீங்களா? அங்கே ஒரு ஃபேமிலி வந்தாச்சு, இன்னும் 2 ஃபேமிலி. உட்காருங்க. இன்னும் 2 ஃபேமிலி, 3 குடும்பத்துக்கு இன்றைக்கி பேப்டிசம் கொடுக்க போகிறோம். ஒரு குடும்பம் வந்துட்டாங்க, இன்னும் 2 குடும்பம் எப்போ வருவாங்க? இப்படி தான் நடக்குது நமக்கு திருமுழுக்கெல்லாம். பாருங்கள், கடைசியில் போனால் சாமியார் கொடுக்காம போயிடுவாரா? நாங்கள் கொடுப்போம், கொடுத்து தொலைஞ்சிருவோம். ஏன் தெரியுமா? பின்னாடி அடிப்பான். அடிக்கும் போது திருமுழுக்கு வாங்கின நீங்களாம் எங்கே இருப்பீங்க? வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளோதான் நம்ம திருமுழுக்கினுடைய அடையாளம். நம்மெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். அர்ப்பணிக்கணும்னா எப்படி இருக்கணும்? பூசைக்கு பக்தியாக வரணும், அப்படி பக்தியாக உட்காந்துட்டு பக்தியாக போயிடணும். இது திருமுழுக்கினுடைய அடையாளம் அல்ல. அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் அர்ப்பண வாழ்வுக்கு ஏற்றவர்களாக செயல்பட வேண்டும். இந்த கோயிலில் நல்ல ஒரு ஈடுபட்டு உழைக்கக்கூடிய ஒரு 10 பேரை தேடுறோம், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கேட்குறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறோம். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. நான் புதுசாக மாடு வாங்கியிருக்கிறேன், ஏர் வாங்கி உழுந்து பார்க்கணும், புதுசாக பொண்டாட்டி கட்டியிருக்கேன், நான் போய் வாழ்ந்து பார்க்கணும். இப்படி நிறைய காரணங்கள் உண்டு. பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றல் என்பது ஆண்டவர் கொடுக்குற அந்த அழைப்பினுடைய ஆற்றல். 2வது வாசகம் அதைத்தான் அழுத்தமாக பேசுது. இந்த இயேசு ஏதோ மந்திரவாதி மாதிரி
அவருடைய கடவுள் என்கிற அந்த மந்திர சக்தியில் அவர் ஜெயிச்சு நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டு போகலை. அவர் முழுசு மனுஷனாக இருந்து தான் இந்த துன்பத்தை தாங்கினார். அதனால் நீங்கள் உங்கள் துன்பத்தையோ இல்லை என் துன்பத்தையோ நான் பெருசாக பேசவே முடியாது. நம்ம துன்பத்தை பார்த்துட்டு என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இதுக்கு. ஆனால் இயேசுவும் துன்பப்பட்டார். அதனால தான் துன்பப்படுகிற உன்னை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உன் துன்பத்தை அவர் தெரிந்து நம்ம தவறு செய்யும் போது மன்னிக்கிறார். பாருங்க, முதல் வார்த்தை ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளை போல. ஊனும்னா என்ன? இந்த ஃப்ளஷும் பிளட்டும் இருக்கிறது தான் இந்த பாடி. இந்த உடலோடு தான் இயேசுசாமி இறங்கி வந்தார். ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகள் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். எதுக்கு பங்கு கொண்டார்? வாழ்ந்துட்டு மட்டும் போகல, இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். சரிங்களா? அப்போ நம்மளும் எதை நோக்கி போகணும்னா இந்த சாவை நோக்கி போகணும். இயேசுவை போல சாவுறதுனா பாவத்தை நோக்கி அல்ல, இந்த சாவை எதிர்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம வாழணும். சாவுக்கு பயந்து போய் பிசாசையும் நம்முடைய உலக காரியத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. ஐயோ நான் செத்துருவேன், இது இல்லைன்னா பணம் இல்லைன்னா நான் செத்துருவேன், என் பிள்ளைகள்லாம் பட்டினியால் செத்துரும், அதனால் நான் பொய்யை சொல்லி நான் ஏதாவது ஒரு தீமையை சொல்லியாவது இந்த காசை சம்பாரித்து என் பிள்ளைங்க வயிற்ற ரொப்புவேன். இன்னைக்கு இப்படி தான் இந்த சமூகம் கட்டப்படுகிறது. அநீதிகள் நம்முடைய சமூகத்திலே நிறைந்திருக்கிறதுனா என்ன காரணம்? என் பிள்ளை பட்டாடை உடுத்திக்கிட்டு நல்லா வாழணும், அடுத்த வீட்டு பிள்ளை பட்டினியாக கிடந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை. பாருங்க, இன்னைக்கு அநீதி எங்கே பிறக்கிறது? இந்த அடையாளத்தை இந்த சமூகம் இழந்து போகிற போது தான். இப்போ சமூகத்துக்கே நம்ம பேச முடியாது. ஏன்னா இந்த சமூகம் இயேசுவினுடைய இந்த மீட்பை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்ம வாழ்ந்து காட்டும் போது தானே அவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நம்மளே வாழலையே, நம்மளே சொத்து சுகத்துக்கு போய் சண்டை போட்டு நிற்கிறோமே. ஒரு 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 சில வீடுகளில் நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், அவங்க சொத்து பிரச்சனையை குறித்து பேசுகிறாங்க. அப்போது அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டில் அப்பாவோ அம்மாவோ சொத்தை என்ன செஞ்சிட்டாங்க, முழுசாக ஒரு பையன் மேலே எழுதி வச்சுவிட்டாங்க. இன்னொரு பையன் இருக்கிறாரு, அவர் மேலே ஏதோ கோபம், அம்மா அப்பா எழுதி வச்சுட்டாங்க, ரைட். ஆனால் நியாயப்படி என்ன நடந்திருக்கணும்? 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கணும். ஆனால் அதை செய்யலை. அவங்க இறந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுது? இவங்க பெரிய வீடு கட்டி வாழ்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரன் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறான். இப்போ என்ன செய்யணும்? ஒரு நீதியின்படி அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், உலக காரியத்தை பிடிக்காத ஒரு பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்யணும்? சரி, அம்மா அப்பா ஏதோ கோபத்தில் செஞ்சிட்டாங்கப்பா, ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு பிரித்து தரேன். இது நீதி. அவங்க எங்களுக்கு எழுதி வச்சது தான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? கேஸ் போடுறாரு, எனக்கு அதில் உரிமை உண்டுன்னு. கேஸ் நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும், அதை தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் இழந்து போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன கிடைக்கக்கூடாது? எங்கள் அம்மா அப்பா எழுதி கொடுத்த இடத்துல இந்த அம்மா துண்டு கூட கிடைக்கக்கூடாது. இப்படி நினைக்கிற பிள்ளைகள் எப்படி அர்ப்பணத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும்? இப்போ கோயிலுக்கு இது சாம்பிள். இன்றைக்கி ஆலயம் என்பது ஒரு பொதுவான இடம். எல்லோரும் ஓடி வந்து கேட்கணும், ஃபாதர் நான் ஏதாவது செய்யணுமா, ஃபாதர் யூ வாண்ட் மீ டு ஹெல்ப். எல்லா வீடுகளுக்கு வரும்போது சாப்பாடு போடுறீங்க, என் வீட்டில் தின்னுட்டு தான் போகணும், நீ தின்னுட்டு அங்கிட்டு போய் நாசமாக போ. எதையாவது குடிச்சிட்டு நாசம் இல்லைங்க, சுகர் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள் தானே, எல்லாம் சரியாக போயிடும். ஆமாம், அடுத்த நாள் எல்லாம் சரியாக போயிடும், போயிட வேண்டியது தான். உங்களுடைய அன்பை நான் குறை கூறவில்லை. வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கொடுக்குற அந்த உணவை குறை கூறவில்லை. ஆனால் எது உயர்ந்ததுன்னு பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு நீ செய்கிற காரியம் உயர்ந்ததா, இல்லது இது இப்படி சாமியார்களுக்கு நீ அள்ளி போட்டு வைத்த ரொப்புறது நல்லதா? உங்ககிட்ட பணம் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கொண்டு அதை பயன்படுத்துங்க. கடவுளுடைய திட்டத்துக்காக ஏதாவது பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முன் வருவது. இன்னைக்கு அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிமியோனும் அன்னாவும் இவங்க ஆவியில் நடத்தப்பட்டாங்க. இந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பாடகர் குழுவினர் ஒரு தவறு பண்ணுறாங்க. நம்மளுடைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியை மாற்றவே கூடாது. பாட்டு கிளாஸுக்கு மறந்துடுவேன், அதனால் இப்போவே செய்தி கொடுத்துரும். நீங்களும் பாடும்போது இதெல்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாமல் எழுதி வைக்கல. இல்லை, அல்லேலூயா பாடும்போது ஏதோ ஒன்று மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம். எங்கே கருவிகள்? ஒரே ஒரு கருவி தான் இருக்குது. அது டியூனிங்க்கு நல்லா இருக்கலாம், ஆனால் நல்ல வசனத்தை இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் சொல்கிறேன், அல்லேலூயா அல்லேலூயா, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. பிற இனத்தாருன்னா நம்மெல்லாம் பிற இனத்தாராக இருந்தோம். அப்போ நமக்கு
அவங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை வெளிப்பாடு அருளும் ஒளியாக இருந்துச்சு. தோமையார் இந்தியாவுக்கு வந்தார், அவர் ஒளியாக நின்னார். சவேரியார் வந்தார், இன்னைக்கு போய் சவேரியார் செத்து போன உடலை தொட்டு கும்பிட்றது தான் நம்ம முக்கியமாக இருக்கிறோம். அப்படி தானே? என்ன எல்லாம் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்த காசில் ஒரு 10 ரூபா ஏழைக்கு கொடுத்துருப்பீங்களா நீங்கள்? ஒரு சில பேர் ஹோலிலேண்டு போகிறேன் அதனால தான் ஹோலிலேண்டு ஆண்டவர் இடித்து தகர்க்கிறார். என்ன நம்ம மக்கள் ஹோலிலேண்டுக்கு போகிறேன் ஒரு சில பேர் பார்த்தா 5 தடவை போகிறேன் 6 தடவை போகிறேன். தயவுசெய்து நீங்கள் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, அது உங்களுக்கு சாபம். நீ ஒரு தடவை போயிட்டு வந்து அந்த இன்னொரு தடவை போகும்போது அந்த ஒரு தடவை போனதுக்கான செலவை ஒரு ஏழைக்கு கொடுத்துருக்கணும். ஏழைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லையே. பக்கத்தில் இருக்கிற ஒரு இயேசுவை உன்னால் அடையாளம் கொண்டு கொள்ள முடியல. கல்வாரி மலையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு இப்படி தான் தொங்கிக் கொண்டிருப்பாருன்னு இல்லை. நம்ம பக்கத்தில் சோறு இல்லாமல், வழி இல்லாமல், ஒரு அடையாளம் இல்லாமல் இழந்து போய் நிற்கிற குடும்பங்கள் ஏராளம். அதுக்கு நம்ம அங்கே ஹோலி லேண்டை நீ பார்க்க முடியல, அங்கே வந்து சவேரியாரை நீ பார்க்க முடியல. தேவ பிள்ளைகளே, உண்மையான வழிபாடு எது? ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணிடத்தில் சொல்லுவார், ஒரு நாள் வரும் மகளே, அப்போ இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, நீங்கள் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வீர்கள். இந்த வழிபாடு தான் உண்மையான வழிபாடு. இதை நோக்கி போகிறதுக்கு உங்கள் ஆத்மா உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அர்ப்பணம் என்பது அடையாளம் இழந்ததாக கிடக்கிறது. யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டில் பத்திரம் வச்சுருக்கிறீங்க, அந்த பத்திரம் உங்கள் சொத்து மதிப்பு 1 கோடி 10 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த பத்திரத்தில் அங்கங்கே ஓட்டை விழுந்துச்சுன்னா அந்த பத்திரம் செல்லுமா? செல்லாது. அதே மாதிரி தான் உங்களுடைய அர்ப்பணம் மிகப்பெரிய அர்ப்பணம் தான், ஆனால் அது ஓட்டை விழுந்து கிடக்கு, அதை அடைக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருள் ஒளி. அவர்களெல்லாம் வந்து நமக்கு வெளிப்பாடு அருளுகிற ஒளியை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒளியாக இருக்கணும். எதுக்கு? அடுத்து வர பிற இனத்தாருக்கு நீங்கள் ஒளியாக இருக்கணும். இதுவே உன் மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை. அப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு அடையாளமாக இருந்தீங்கன்னா அப்போ அதுதான் அடுத்து வரக்கூடிய மக்களுக்கு பெருமை. இந்த கோயிலில் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா கோயிலில் அப்படி தான் வேலை செய்வார், எல்லாத்தையும் அரவணைப்பாருங்க, ஓடி ஆடி வேலை செய்வார். அதுதான் இஸ்ரேலுக்கு பெருமை. என் அன்பு பிள்ளைகளே, அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இங்கிருந்து 1 2 3ன்னு சொல்கிறதில்ல. நீங்கள் உங்கள் தளத்திலிருந்து யோசித்து உங்களை அர்ப்பணத்தினுடைய பிள்ளைகளாக உயர்த்தி ஆண்டவருக்கு மாட்சி கொடுக்க தொடர்ந்து இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.